மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பில் 2024 ஆண்டிற்கான அகழாய்வு பணிகளின் தொடக்கமாக சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியான கொந்தகை 10ஆம் கட்டம், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி 2ஆம் கட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை 2ஆம் கட்டம், தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் 1 கட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் 1 கட்டம், திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் 1 கட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மருங்கூர் 1 கட்டம் ஆகிய 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நாம் இந்தியாவிலேயே மிக அதிக அளவு தொல்லியல் அகழாய்வுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் அளவிற்கு செய்து நாம் அகழாய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். தமிழகம் எங்கும் 8 இடங்களில் அகழாய்வுகள் இந்த வருடம் நடக்க இருக்கின்றன. அடுத்த 1 வருடம் இந்த அகழாய்வுகள் தொடரும். இதன் மூலம் தமிழர் தொன்மையை நம்மால் இன்னும் அதிக அளவில் எடுத்துக்காட்டுகளுடன் சான்றுகளுடன் நிறுவ முடியும். கீழடியினுடைய முக்கியத்துவம் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக கீழடி சங்க காலத்தில் நகர நாகரிகமாக திகழ்ந்தது. தொழில்நுட்பத்துடன் கூடிய தொழிற்கூடங்கள் இன்றும் பார்ப்பவரை இன்னும் பரவசப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன. தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தில் வழமையான சமூகமாக தமிழ் சமூகம் திகழ்ந்து கொண்டிருந்தது என்பதை நம்மால் நிறுவ முடிந்திருக்கிறது. தமிழருடைய தொன்மையை நம்மால் அறிவியல் பூர்வமாக நம்மால் நிறுவ முடிந்த ஒரு இடம் கீழடி. 2600 ஆண்டு கால பழமை வாய்ந்த நாகரிகம் கீழடி சங்ககால நாகரிகம் என்பதை நாம் நிறுவியிருக்கிறோம். அதுவும் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா அனலிட்டிக்கல் லேபரட்டரியில் நாம் ஆய்வு செய்து அதை அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை நிறுவியிருக்கிறோம். ஆதன் என்ற சொல் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்ற அந்த உண்மை தெரிய வந்திருக்கிறது. தமிழ் எழுத்தின் தொன்மை இந்தியாவிலேயே பழமையானதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதையும் இது நிறுவப்பட்டிருக்கிறது. எழுத்தறிவு பெற்ற சமூகமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிறுவியிருக்கிறோம். சங்க காலத்தில் பலதரப்பட்ட மக்களும் பல அடுக்குகளில் வாழும் மக்களும் எழுத்தறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்கு ரோம நாட்டு பானைகள் கிடைத்திருக்கின்றன. இது அயல்நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை உறுதி செய்கிறது. வெள்ளி முத்திரை நாணயங்கள் கிடைத்திருக்கின்றன. கீழடி ஒரு பழமையான வணிகம் செழித்த ஒரு பகுதியாக இருந்திருப்பதால் அந்த சங்ககால நாகரிகத்திற்கு அது ஒரு சிறப்பான ஒரு சான்று. கங்கை சமவெளியுடன் கூட அதனுடைய வணிக தொடர்புகள் இருந்தன. சிவகங்கை மாவட்டத்தில் கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வெம்பக்கோட்டை. 5000 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக நுண்கற்கால பண்பாட்டினை வெளிக்கொணரும் வகையில் இந்த அகழாய்வு மேற்கொள்ளப்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி 3000 ஆண்டுகால பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்ததற்கான அந்த சான்றினை தேடி இந்த அகழாய்வு நடக்க இருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டை. இங்கு இரும்பு கால பண்பாட்டின் வேர்களை தேடி அகழாய்வு இந்த ஆண்டு நடக்க இருக்கின்றது. தென்காசி மாவட்டம் திருமலாபுரம். இங்கும் இரும்பு காலம் மற்றும் தொடக்க வரலாற்று காலங்களுக்கு இடையேயான தொடர்புகளை நாம் தேடி இந்த அகழாய்வு நடக்க இருக்கின்றது. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர். புதிய கற்காலம் மற்றும் நுண்கற்கால மக்களுடைய வாழ்வியல் முறைகளையும் பண்பாட்டு கூறுகளையும் வெளிக்கொண்டுவதற்கான ஒரு அகழாய்வு இந்த வருடம் நடக்க இருக்கின்றது. இது திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம். தொடக்க வரலாற்று காலத்தினுடைய வாழ்வியல் முறை கூறுகளை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த அகழாய்வு. கடலூர் மாவட்டம் மருங்கூர். இதே போல தொடக்க வரலாற்று பண்பாட்டு கூறுகள் மற்றும் வாழ்வியல் கூறுகள். இந்த வகையில் பார்க்க போனால் தமிழ்நாட்டின் பல இடங்களில் பரவலாக நாம் நம்முடைய அகழாய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். மரபு நம் உரிமை என்றால் மீட்டெடுத்தல் தமிழர்தம் கடமை என்ற உணர்வோடு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதி தொடங்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதல்வர் அவருடைய குறிக்கோளை நிறைவு செய்வதற்காக அதே நேரம் அறிவியல் சான்றுகளோடு அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தொல்லியல் துறை தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யும். நன்றி. கீழடி மற்றும் வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பணிகளை காணொலி காட்சியின் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது பார்வையிடுவார்கள். தொல்லியல் துறை சார்பில் 2022-2023 ஆண்டு தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை என்னும் தளங்களில் மேற்கொண்ட அகழாய்வின் அறிக்கை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 138 கல்வெட்டுகளில் விளக்க உரைகள் அடங்கிய தமிழ்நாட்டு கல்வெட்டுகள் தொகுதி
18 ஆகிய 2 நூல்களை வெளியிட்டார். பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே சாதி, இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும், நல்லிணக்கம் ஏற்படுத்திடவும், வழிமுறைகளை வகுத்திடவும் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கே. சந்துரு அவர்கள் தலைமையிலான ஒரு நபர் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. தலைமைச் செயலகத்தில் சென்னையில் உள்ள ஆஸ்திரேலியா நாட்டு தூதர் சிலாய் சாக்கி, மிஸ் சிலாய் சாக்கி அவர்கள் சந்தித்து பேசினார்.